Hi guys, welcome to my YouTube channel. This is my first video. So இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா எது வந்து சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் which provide higher returns after 20 years. ஸோ இது வந்து இப்போ நான் எடுத்திருக்க டேட்டா வந்து பாஸ்ட் 20 years டேட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். I'm not specifying any mutual funds. I'm just specifying Nifty 50 index fund which is actually used for our நிஃப்டி டெய்லி நியூஸில் வரல நிஃப்டி இவ்வளோ சென்செக்ஸ் சொல்லணும். நிஃப்டி ஃபிஃப்டின்னு என்னன்னா டாப் 50 கம்பெனிஸ் இன் இந்தியா, அதை நம்மளோட இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். ரெண்டாவது கோல்டுன்றது நாட் 22 கேரட் கோல்டு, நான் எடுத்துருக்கேன் வந்து 24 கேரட் கோல்டு. அண்ட் எஸ்ஜிபி கவர்மெண்ட் இது வந்து ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க லைக் 2016. ஸோ இது வந்து சாவரிஜின் கோல்டு பாண்ட்னு சொல்லுவாங்க. லைக் எஃப்டி மாதிரியே தான் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆஃப்டர் 8 years கழிச்சு உங்களுக்கு வந்து உங்களோட ரிட்டர்ன் அமௌண்ட்டும் ரிமைனிங் அமௌண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இதோட சிஏஜர் பார்த்தீங்கன்னா லைக் 20 years சிஏஜராக எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து இப்போ நீங்கள் 2004 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து 14% ரிட்டர்ன் தந்திருக்கு உங்களுக்கு. அதே கோல்டு பார்த்தீங்கன்னா 11% ரிட்டர்ன் தந்திருக்கு. எஸ்டிபி வந்து ஆக்சுவலாக வந்து 2015 இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட் இப்போதைக்கு வந்து 12% லைக் எல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 12% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. பட் ஏன்னா அது வந்து 8 years டென்யூர் தான். அதே மாதிரி எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 6% கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன் லேக் வந்து ஒரு 2004 போட்டிருந்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து 14% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால 13 லேக் உங்களுக்கு அரௌண்ட் 13 லேக் கிடைக்கும். ஸோ வந்து இது வந்து காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஏன் வந்து எஸ்டிபி இங்கே 12%னால ஏன் கோல்டை விட வந்து இது கம்மியாக ரிட்டர்ன் தருதுன்னா எஸ்டிபி வந்து 8 yearsலேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மறுபடியும் ஒரு புது பாண்டில் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு 8 yearsலேருந்து உங்களுக்கு வந்து 2,47,000 சம்திங் கிடைக்கும். மறுபடியும் இதே 2,47,000 மறுபடியும் எஸ்டிபின்னு சொன்னால் மறுபடியும் 8 years தான். நீங்கள் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதனால் மறுபடியும் அது வந்து 3,89,000 தான் கிடைக்கும். மறுபடியும் 3,89,000 4 years இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ டோட்டலாக 6,13,000 தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து இந்த கோல்டு வந்து 11% இருந்து இது 12% இருந்தாலும் இது வந்து கோல்டு வரை ரிட்டர்ன் கம்மி தரும். நம்ம கோல்டுன்றது என்னன்னா ஒரு ஃபிசிக்கல் கோல்டு 24K கோல்டு வேணும் வாங்கி வச்சுக்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 2003 ஒரு 24K கோல்டு வேணும் ஒரு 1 லேக் போட்டு வாங்கி வச்சிங்கன்னா இப்போ அதே லைக் நிறைய கிராம் போட்டு லைக் கோல்டு வந்து நம்ம கிராமாக தானே வாங்குவோம். ஸோ நீங்கள் வந்து அந்த கிராம்ஸ் போய் விற்றீங்கன்னா ஒரு 8 லேக்குக்கு நீங்கள் வந்து விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட வேல்யூ அதுவும் காம்பவுண்ட் ஆகுது. பட் ஆனால் இதில் வந்து இந்த காம்பவுண்டிங்கே நடக்கல. லைக் 8 years நடக்கும் மறுபடியும் நியூ நடக்கும். அந்த காம்பவுண்டிங் நடுவில் அந்த 8 years வரையும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ காம்பவுண்டிங்ன்றது எப்போ ஒரு இதாகும்னா அந்த ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டு அதை நீங்கள் அப்படியே விட்டுணும். லைக் 20 லைக் அது லேட் காம்பவுண்டிங்ன்றது ஒரு 20-25 yearsக்கு மேலே ஆக தான் அதோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எஃப்டியில் வந்து இருக்கிறதுலே இல்லை மினிமம் வந்து எஃப்டி தான். இதில் வந்து எஃப்டி நீங்கள் அதே மாதிரி எஃப்டியோட மேக்ஸிமம் டென்யூர் வந்து 10 years. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 10 yearsக்கு வந்து 1,96,000 தான் கிடைக்கும். அதே நெக்ஸ்ட் 10 yearsக்கு வந்து 3,86,000. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் இருக்கிறதுலே மினிமம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் ரொம்ப கம்மியாக கிடைக்கிறது எஃப்டி தான். ஸோ இட்ஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் நிஃப்டி 50. இட்ஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் நிஃப்டி 50. ஸோ இந்தியா வந்து இப்போ க்ரோத் ஸ்டேஜில் இருக்கனால இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேசிக்காக நிஃப்டி வந்து லாஸ்ட் 20 yearsல 14% கொடுக்கறதுனால நீங்கள் இன்னும் இது வந்து காம்பவுண்டிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா லைக் 40 yearsன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுவேன்னா நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுங்க சொல்லுவேன். நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்தியாவோட இண்டெக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ சில டைம் ஸோ நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க சப்போஸ் இது மாதிரி கொரோனா அது மாதிரி டைம் வந்தால் என்ன ஆகும், மார்க்கெட் கிராஷ் ஆகல. அதான் சொல்கிறேன் லைக் ஒரு நிஃப்டி ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 5 years 3 years ஷார்ட் டைம் பீரியட்னா அது வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஒரு 10 years 15 years தான் கண்டிப்பாக செட் ஆகும். அதே இன்னும் கொஞ்சம் நீங்கள் 30 years 40 years வச்சிருந்தீங்கன்னா அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால இன்னும் கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது வைஸாக சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இஃப் யூ ரிலீஸ் லைக் மை கண்டென்ட் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் and like my video. Thank you guys.